வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஃபுல்லா மாடு புறாமே எடுத்திருக்கோம். எல்லா மாட்டையுமே கவர் பண்ணியிருக்கோம். வந்த மாடுகளை ஃபுல்லா காளை மாடு, பசு மாடு, நாட்டு மாடு, ஜாதி மாடு, இந்த கண்டு எல்லாமே நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து இன்னைக்கு சனிக்கிழமை காலைல வீடியோ எடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். ஃபுல்லா பாருங்க. அது போக 2வது வீடியோ புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு விடுவோம். இப்படித்தான் ஒவ்வொரு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்கோம். அதுபோக யாருக்கு மாடு கண்டு தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. சந்தையிலையுமே இருக்கிற மாடு இந்த 3 மாடுமே பாருங்கள். 3மே நல்லா மாடு சூப்பரான மாடாக இருந்துச்சு. நல்லா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பருவட்டு உயர்ந்தரமாக இருந்துச்சு. காங்கேயத்தில் உடப்பா இருக்கும் போது நல்லா பருவட்டு, நல்லா அகல சகலம் நல்லா இருந்துச்சு. கொம்படி எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு பருவட்டு. அடுத்து கிடக்கிற நெத்தியில் மரம், நாடி மரம் இது கிடந்துச்சு. அதுவும் மாடு மீடியமான உயர்ந்தேன். நல்லா கொம்போட்டமான மாடு. அதைத்தான் நம்ம ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்து மாடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கணும்னு வந்து கேட்டாங்க. அது 3 மொத்தமாக கொடுத்தா தானே விலை ஓரளவுக்கு நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டாப்புல. அதனால் அதை ஒன்றும் விலைவாசி அமையலை. சரின்ட்டு விட்டுட்டான். அடுத்து அப்புறம் இங்கிட்டு உள்ளே போய் பார்த்தேன். அது வாங்கி கட்டிட்டாங்க. விலைவாசி கூட சொன்னால அதையுமே விட்டுட்டு தான் வந்தேன். இந்த மாடு தான் சொன்னேன். நல்லா இருந்துச்சு மாடு. கழுத்து எழுத்துல எவ்வளோ கணம்னு. இது பூரா பார்த்தீங்கன்னா இந்த காங்காயம் அது பூராமே கிடந்துச்சு. அதெல்லாம் உயர்ந்தரமாக கொஞ்சம் வாடலாத்தையும் கிடந்துச்சு. இந்த கண்டுமே நல்லா கண்டாதான் இருந்துச்சு. கொஞ்சம் கொம்படி பத்தலை. மிச்சபடியாக பார்த்தா நல்லாத்தான் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்துருக்க மாடுகளை பூரா பாருங்கள். இந்த அம்மா தழும்பு உளுந்து கிடக்கு மாட்டுக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு. இருந்தாலும் அந்த அம்மா தழும்பு உளுந்தது போக மாட்டேங்குது. எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. வீட்டு பூராமே மாடு பூராமே நம்ம ஃபுல்லாக அந்த மாடுகளில் இதிலேருந்து அந்த லயன் மாடு எடுத்துருக்கேன். மாடு வந்தது ரொம்ப கம்மி தான். காளை மாடு வந்தது நல்லா காலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 காலை தான் வந்திருக்கும். அப்புறம் பூரா கண்டுக தான் வந்துருந்துச்சு. மாடு காலை ரொம்ப இறக்கம் குறைஞ்சிருச்சு. நான் அடுத்தடுத்து இன்னைக்கு கொஞ்சம் நாளில் மஞ்சட்டு இருக்கனால நம்ம தெரியல மாடு விற்கலை, குறைஞ்சிருச்சு. மற்றபடி கண்டு பார்த்திங்கன்னா நல்லா நிறையா கண்டு வந்துருந்துச்சு. அது கண்டு கிராசு கண்டு எல்லாமே கலந்து கிடந்துச்சு. அது மாடுகளை பொறுத்தளவு நிறையா மாடு வந்துருந்துச்சு. நாட்டு மாடு, ஜாதி மாடு அது பூரா வந்துருந்துச்சு. இந்த இதெல்லாம் கண்டுலாம் நல்ல நல்லா இருக்குது. ஆனால் குட்டட்டின்னு இருந்துச்சு. உயரம் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி மாடு இருந்தால் இதுவும் குட்டை தான். மாடு பூராமே அந்த சைஸில் நிறையா மாடு வருது. வந்தாலுமே நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் பெருவட்டாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சும்மா அதுகெல்லாம் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் நல்லா படபடப்பாக தான் இருந்துச்சு இந்த கண்டு. ஆனால் யார் வாங்கியும் கட்டியிருக்காங்களா என்னான்னு தெரியலை. அது மட்டும் இருந்துச்சு. இந்த இதெல்லாம் கொம்படி நல்லா இருந்துச்சு. உயரம் மட்டும் கொஞ்சம் எந்திரிச்சுன்னு நல்லா இருந்தது.